இன்னும் எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி தூக்கம் வராமல் அழுதுகிட்டே இருக்க வேண்டியது. நம்மளால் நம்ம அம்மா அப்பாவுக்கும் கஷ்டம்தான். அவையெல்லாம் வர வர வயசாகிட்டே போகிறாங்க. என்ன பண்ணுவோன்னே தெரியலை. வாழ்க்கை எப்படி இருக்குது? இவ்வளோ சின்ன வயசில் கடவுளே எனக்கு எதுக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துருக்கீங்கன்னே தெரியலை. இதுக்கு நீங்கள் ஒரேடி என்னை கொன்னுட்டே போயிருக்கலாம். வாழ்க்கை இழந்துட்டு ஒரு மாதமாக கோர்ட்டு வாசலில் நிற்கும்போது எனக்கு எவ்வளோ வலியாக இருக்குது தெரியுமா கடவுளே? இதுக்கு நீங்கள் என்னை கொல்லவே செஞ்சுருக்கலாமே. எதுக்கு என்னை இப்படி வாழ வச்சு சாகடிக்கிறீங்க? என் வாழ்க்கையை சீரழிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு எவ்வளவோ சந்தோஷமாக இருக்காவ. ஆனால் நீங்கள் மட்டும் எனக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்குதியா. ஒரு நாள் கூட அவங்க யாருமே கோர்ட்டுக்கு வந்து நிற்கவே இல்லையே கடவுளே. நான் மட்டும் தானே அலையே. இதெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? அஞ்சலி உடம்பு சரியில்லை, இன்னைக்கு லீவ் எடுத்தா. நான் வேற எப்படி இருக்குன்னு சொல்லி ஒன்றும் கேட்கல. சரி இப்போ கால் பண்ண வேண்டாம், நாளைக்கு வந்து ஆஃபீஸ் வர டைமில் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த அஞ்சலி பொண்ணு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக இருக்கா. திடீர்னு சிரிக்கிறா, திடீர்னு அழுகுறா, திடீர்னு ரொம்ப சேடாகிறா, திடீர்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறா. இவள் லைஃப்பில் அப்படி என்னதான் நடந்திருக்கோன்னே தெரியல. பார்க்கவே ரொம்பவே ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. எனக்கே ஒரு சிம்பதியாக கிரியேட் ஆகுது. சரி, அம்மா சொன்ன மாதிரி எப்போ அந்த பிள்ளையை சிரிக்க வச்சுட்டே இருப்போம், நமக்கு இதை விட்டால் வேற என்ன வேலை. அந்த பொண்ணு சோகமாக இருக்கும்போது என்ன அறியாமலே என் மனம் கலங்குது. என்னன்னே தெரியல. ஐடா ஐடா, உனக்கு என்னதாண்டா ஆச்சு? ஒருவேளை அவன் நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டானா அவளே நம்மக்கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணுவான். அப்போ கேட்டுக்கலாம். நம்ம இப்போமே எதுவும் கேட்டு அவளை காயப்படுத்திடக்கூடாது. டே, என்னடா தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கா? பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிட்டாடா உனக்கு? டே, நீ எப்பண்டா வந்த? நீ அந்த அஞ்சலி பிள்ளையை பற்றி புராணம் பாடிட்டு இருந்தாளா? நான் அப்பவுமே வந்துட்டேன். இங்கே பாரு, என் காதுலேருந்து ரத்தம் வருதும் புராணத்தை கேட்டு. டே பைத்தியம், அப்பமே வந்துட்டியா? ஒரு வார்த்தை என்ன கூப்பிடக்கூடாதாடா? சரி, பயப்புள்ள தனியாக புலம்பிட்டு இருக்கான். தனியாக கொஞ்ச நேரம் பைத்தியமாவட்டேன்னு சொல்லி தாண்டா விட்டேன். ஆமாம், என் புலம்பெல்லாம் உனக்கு பைத்தியமாக தான் இருக்கும். மூடிட்டு உன் வேலையை பார்த்துட்டு உன் ரூமுக்கு போல. என்னடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழை போல நின்று பேசுறா? என்ன தம்பி, என் மேலே அவ்வளோ பாசமா உனக்கு? டே அஜய், போயிரு. நான் செம்ம காண்டில் இருக்கேன். கோவத்தில் என்ன வேணாலும் என்ன பண்ணிடுவேன். மரியாதையே போயிடுவான் ரூமுக்கு. என்னடா தம்பி, நீ இவ்வளோ டென்ஷன் ஆகுற? நீ இவ்வளோ டென்ஷன் ஆகி நான் பார்த்ததே இல்லையே. போடவான் ரூமுக்கு. என்னடா எப்போ அந்த பொண்ணை பற்றி திங்க் பண்ணி நீயே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க? நான் ஒன்று கேட்குறேன், தப்பாக நினைக்காதடா தம்பி. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னா சொல்லு, அம்மாட்ட சொல்லி பேசுவோம். பிடிச்சிருக்கா? அப்படிலாம் இல்லைடா. எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு இல்லை. ஆனால் அந்த பொண்ணு வந்து சேடாக இருந்தால் எனக்கு வந்து ரொம்பவே சேட் ஆகிடுது என் மைண்டும். அது ஃபுல்லாக அதை பற்றியே நான் திங்க் பண்ணிட்டே இருக்கேன். எதுக்கு இந்த பொண்ணு இப்படி சேடாக இருக்குது, எதுக்கு இப்படி திடீர்னு சிரிக்குது, அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்குள்ளே ஒரு தாட் போயிட்டே இருக்குது. அப்படி அந்த பொண்ணோட லைஃப்பில் என்ன அவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதே சமயம் அவள்கிட்ட போய் கேட்குறதுக்கும் பயமாக இருக்குது. அன்னைக்கு அம்மாட்ட சொன்னதுக்கு அம்மா சொன்னாங்க, நீ போய் கேட்டுறாத, அவளுக்கு வந்து மன கஷ்டமாக போயிடும் அப்படின்னு. அதுக்காக தான் நான் வந்து ஃப்ரெண்ட் ஆகலாமா அவகிட்ட அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு பேசணும், ஃப்ரெண்ட் ஆகணும்னு தோணுச்சுன்னா போய் பேசி ஃப்ரெண்ட் ஆகிடுடா. இதுக்கு ஏன்டா இவ்வளோ திங்க் பண்ணி ஒன்று நீயே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க? டேய், ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணாமலாடா இருந்திருப்பேன். அந்த பொண்ணுகிட்ட பேசினாலே சில நேரம் தாண்டா ஒழுங்காக ரியாக்ட் பண்ணுது. சில நேரம் ஏதாவது திங்கிங்கில் போயிடுது, சில நேரம் சிரிக்குது, சில நேரம் அமைதியாகவே இருக்குது. என்னன்னே தெரியலடா. டே, அப்போ அந்த பொண்ணு போக்குலேயே விடுடா. நீ போய் ரொம்ப பேசி அந்த மாதிரிலாம் இது பண்ணாத. நீ நார்மலாக எப்போ எல்லார்ட்டும் பேசுகிற மாதிரி கேஷுவலாக பேசு. அப்படிதான்டா பேசிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு அதுக்கு கூட ஒழுங்கா ரியாக்ட் பண்ண மாட்டேங்குதுடா. அப்போ அவன் பாடு ரொம்ப திண்டாட்டம் தாண்டா தம்பி. அந்த பொண்ணுட்டா ஃப்ரெண்ட் ஆகி அவள் பிரச்சனையை சால்வ் பண்ணி அவளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி, ஐயையோ அதுக்குள்ளே உனக்கு வயசாயிரும் போல இருக்கே. டேய் மூதேவி, இப்போ நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு உன்ட்ட சொன்னனாடா. அந்த பொண்ணோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு தான் நினச்சனேன்னு தவிர என் மனசில் அப்படி எந்த எண்ணமும் இல்லைடா. சரி சரி, நீ உருட்டாத. இப்போ இப்படிதான் சொல்லுவ. அதுக்கப்புறம் அம்மா நான் கட்டினா இவ்வளோதாம்மா கட்டுவேன்னு சொல்லி வந்து கதறுவா பாரு. போடா லூசு, உன்கிட்ட போய் இதை சொன்னேன் பத்தியா. சரி, அதெல்லாம் இருக்கட்டு. நீ எப்பண்டா கல்யாணம் பண்ண போற? அம்மா வேற உன் ஃபோட்டோ எல்லா தரகர்ட்டையும் கொடுத்து வச்சிருக்கு. எந்த தரகரை பார்த்தாலும் உங்க அண்ணனுக்கு தான்ப்பா பொண்ணு பார்த்துட்டு இருக்கோன்னு என்கிட்டயே சொல்லியாவிடா. டே, எனக்கு இப்போ கல்யாணத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைடா. எப்படியாவது நம்ம பிஸ்னஸ் ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணணும். ஒருவேளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் எனக்கு சந்தோஷமா இருக்கும். வீட்டில் பார்த்தாலும் ஓகே தான். டே லூஸு, நீ அப்பப்போ பூமருங்கிறத ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்க. எந்த வீட்டிலடா பசங்க பொண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க? எப்பண்டா நமக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்களேன்னு இருக்காங்க. நீ போய் இப்படி சொல்லிட்டு இருக்க பத்தியா. போடா, எனக்கெல்லாம் பிஸ்னஸில் தான்ப்பா இன்ட்ரெஸ்ட்டு. கல்யாணம் பண்ணுறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. டே அண்ணா, உன்னோட கோலை நீ அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாலே ஏதாவது ஒரு பொண்ணு வந்து உன்னை ப்ரொப்போஸ் பண்ணி வாழ்ந்தா உங்க கூட தான் வாழுவேன், இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன்னு சொல்லி நின்னா நீ என்னடா பண்ணுவேன்?
என்ன பண்ணுவேன்? கும்பிடு போட்டு கல்யாணம் பண்ணுவேன். சரிடா, நீ போய் தூங்கு, நாளைக்கு ஆஃபீஸ் வர போகணும்ல. சரிடா தம்பி, எதையும் நினைச்சு திங்க் பண்ணி இந்த மாதிரி மண்டையை குழப்பிட்டு இருக்காது. நல்லா சிரிச்செடுத்து இரு, சரியா? சரிடா அண்ணா, குட் நைட். குட் நைட்டா. அம்மா நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். மக்களே, இன்னைக்கு என்ன விசேஷம்? ஆஃபீஸில் சாரியை உடுக்க சொன்னாவ. ஆமாம்மா, நேரத்தையே சொல்லி விட்டாங்களே எல்லாருக்கிட்டையும். குரூப்லேயே மெசேஜ் போட்டிருக்காங்க. நான் பார்க்காம தூங்கிட்டேன். காலையில் என் ஃப்ரெண்டு தான் அப்புறம் ஃபோன் பண்ணி சொன்னா பார்த்துடுங்கம்மா. அதான் கடகடான்னு எடுத்து இந்த சாரி எடுத்து கட்டினேன். நல்லா இருக்காம்மா? உனக்கு என்ன மக்களே, அழகா இருக்கு. ஏம்மா, இந்த குட்டி சாரி எல்லாம் கட்டிட்டு எங்க போகுது? அவ ஆஃபீஸில் ஏதோ ஃபங்க்ஷனா மக்களே, சாரி கட்டணும்னு சொன்னாவலாம். இன்னைக்கு காலைல தான் ஃபோன் பண்ணி ஒரு பிள்ளை சொல்லிச்சான். அதனால தான் மக்களே. சரி சரி, பாக்கியவே தான் சொல்லாம போறவு. யார் என்ன சொன்னா நமக்கு என்ன மக்களே? அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ கட்டியா. அவளுக்கு வாழ்க்கையை பற்றி மற்றவே எதுக்கு பார்க்க போறாவ? சரி சரி, சொன்னா கேட்க மாட்டியே, என்னையும் போங்க. மக்களே, அவன் சொன்னதை நினைச்சீல நீ வருத்தப்பட்டுட்டு இருக்காத. 4 பேர் இப்படிதான் சொல்லுவாவ. கூடி பிறப்பு கூட இப்படிதான் சொல்லும். நீ அதனால ஒன்றும் நினைக்காத. உனக்கு எவ்வளோ அழகா ஸ்டைல் பண்ணிட்டு போக முடியுமோ அழகா போ. சரிம்மா, நான் அப்போ போயிட்டு வரேன்னா. சரி மக்களே, சந்தோஷமா போ. எவா என்ன சொன்னாலும் உன் மைண்ட்ல வாங்காத, சரியா? சரிம்மா. டே மச்சான், இன்னைக்கு என்னடா ஈவெண்ட் ஆஃபீஸில்? சுத்தம். நீ இந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறியா இல்லை வேற எங்கேயும் வேலை பார்க்குறியாடா? என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே உனக்கு தெரியாதா? தெரியும்டா, சும்மா உன்னை கிண்டல் பண்ணுறதுக்காக கேட்டேன், அவ்வளோதான். சரி சரி. ஏன்டா ஃபேஸை ஒரு மாதிரி டல்லாக வச்சுருக்க? என்னாச்சு மச்சான், ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணதுலேருந்தே ஒரு டென்ஷனாக இருக்குது, வேற எதுவும் இல்லைடா. டே, ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் இருக்காங்களாடா? நீ எம்டிடா இந்த கம்பெனியோட. ஃபர்ஸ்ட் அதை நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோ மச்சான். நீ சும்மா இரு, மற்றவங்க எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. டே, நார்மலான ஈவெண்ட்னா கூட ஓகேடா. இது கிளைண்ட் ஸ்ட்ரைட்டாக விசிட் பண்ண வராரு பற்றியா? அதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. நார்மலாக நம்ம ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்தோம்னா கிளைண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக விசிட் பண்ணியெல்லாம் அப்ரிசியேஷன் பண்ண மாட்டாங்களா? ஆனால் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காரு பற்றியா? ஆமாடா, எனக்கு தெரிஞ்ச அவர் கன்னியாகுமரியை சுற்றி பார்க்க வராருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே வந்து அப்ரிசியேஷன் பண்ணிட்டு அப்படியே கன்னியாகுமரியை சுற்றி பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறாரு போல. ஓஹோ, அவர் கண்ணாடி பாலத்தில் நடந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு மச்சான். நம்ம எதுக்கு அவர் ஆசையை தடுப்பானே? இப்போவாது கொஞ்சம் சிரிடா. உங்க அண்ணனை பாரு, அவர் எவ்வளோ ஜாலியாக நிற்கிறாருங்க. அவங்கிட்ட போய் பேசி பாரு, பயத்தில் ஏதோ உளருவான் பாரு. டே, நமக்கு பிடிச்ச பிள்ளைங்கள்ட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறது கூட ஈஸிடா. ஆனால் இந்த கிளைண்ட்டை ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் இருக்குது எப்பா. எப்பா, இந்த சாரி கட்டிட்டு பஸ்ஸில் வரக்கூடிய கஷ்டம் இருக்கே. ரைட்டு, நீ நடத்துடா மச்சான். டே டே டேய், போதும்டா, உங்க பாட்டை நிறுத்துங்கடா. மச்சான், என்ன பேசிட்டு இருந்தோம்? கிளைண்ட் கூட கண்ணாடி பால பார்க்க போலாமான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம்டா. என்னடா லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? நீ ஏன்டா சொல்ல மாட்ட? இவ்வளோ நேரம் இங்கே ஒருத்தன் பேசி நின்றுருக்கேன், நீ அதை கவனிக்காம அங்கே அந்த பிள்ளைய தானே பார்த்துட்டு நின்ன. சே, நான் எல்லாம் எந்த பிள்ளைங்களையும் பார்க்கலப்பா. அங்கே எல்லா பிள்ளைங்களும் வந்துட்டு நின்னாங்க, அதான் கரெக்டான வழியில் வந்துடுறாங்களான்னு சொல்லி பார்த்தேன்டா, வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், ஏன்னா அவைய புதுசு பற்றியா, கீழே இருந்து இங்கே மேலே ஏறி வர தெரியாது. டே, நீ அங்கே வேற வேலை இருந்தா போய் பாருடா, போடா. நீ நல்லா நடத்து, நான் போகிறேன்ப்பா. எதுக்கு நம்ம கண்ணை திரும்ப திரும்ப அஞ்சலியே பார்க்கணும்னு தோணுது? நார்மலாக அஞ்சலி அழுதாதான் எனக்கு ஒரு சிம்பதி கிரியேட் ஆகும். ஆனால் இன்னைக்கு அவளை சாரியில் பார்க்கும்போது எனக்கு திரும்ப திரும்ப அவளை பார்க்கணும் போல தோணிட்டே இருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க சாரீ கட்டி நான் பார்த்துருக்குறேன். காலேஜ் டைம்லலாம் பிள்ளைங்க ஈவெண்ட் நேரம் கட்டிட்டு வருவாங்க. அதே மாதிரி ஒர்க் பண்ணுற இடத்துலையும் கட்டியிருக்காங்க. ஏன் இங்கே ஆஃபீஸ் ஃபங்க்ஷனில் கூட நிறைய பேர் கட்டியிருக்காங்க. ஆனால் அஞ்சலியை பார்த்தது மட்டுமே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபீல் வருது. ஒருவேளை இதுதான் லவ்வாக இருக்குமோ? சேச்சா, அப்படிலாம் இருக்காது. நம்ம அஞ்சலியோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லி ஃபுல்லாக திங்க் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதனால கூட இந்த ஃபீல் வந்திருக்கலாம். இதெல்லாம் லவ் எல்லாம் இல்லை, இதெல்லாம் நார்மல் தான். ஆனால் இது லவ் இல்லைன்னா என் கண்ணு என்ன அறியாமலே ஏன் அஞ்சலி பக்கம் திரும்புது? ஓ மை காட், ஃப்ரீயாக விட ஐடன். நீ ஆல்ரெடி இருந்த டென்ஷனில் இதையும் போட்டு உன்னை குழப்பிக்காத. குட் மார்னிங் ஐடன். குட் மார்னிங் அஞ்சலி. மற்றவங்க எல்லாம் இன்னும் மேலே வரலையா? இல்லை ஐடன், எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ கீழே இன்னும் கொஞ்சம் பேர் வரதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே அஞ்சலி, நீ உன்னோட கேபினில் போய் உட்காரு. ஓகே ஐடன். கிளைண்ட் எத்தனை மணிக்கு இங்கே வந்து சேருவாங்க? கரெக்டாக 10:30க்கு இங்கே ரீச் ஆவேன்னு சொன்னாங்க. கிறிஸ்ட சொல்லி கால் பண்ணி கேட்க சொல்லணும். ஓகே ஐடன், ஓகே. என்னாச்சு, உனக்கு கொஞ்சம் சேடாக இருந்த மாதிரி இருக்குது. ஏதாச்சும் ப்ராப்ளமா? இல்லை இல்லை, இது கிளைண்ட் வரனால கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, வேற எதுவும் இல்லை. ஓகே ஐடன், டேக் கேர். நீ என்ன ட்ரெடிஷ்னலில் வர சொன்னால் பார்ட்டி வியரில் வந்திருக்க? யார், நானா? ஆமாம், உங்கள் 2 பேரில் நீ தானே பார்ட்டி வியரில் வந்திருக்க, அதான் கேட்குறேன். அது பஸ்ஸில் ஏறி வர்றது ரொம்ப கஷ்டம் ஐடன். அதனால தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துட்டேன். இதுனா ஈஸியாக இருக்குமா?
சரி சரி, நான் சும்மா தான் கேட்டேன். 2 பேரும் உங்கள் கேபின் போய் உட்காருங்க. ஓகே ஏடன். ஃபீவர் எப்படி இருக்கு அஞ்சலி? இப்போ ஹெல்த் ஓகேவா? ஆமாம் ஏடன், இப்போ ஓகே தான். ஓகே அஞ்சலி, உடம்பு எதுவும் முடியலன்னா சொல்லு, லீவ் எடுக்கிறதா இருந்தால் கூட லீவ் எடுத்துக்கோ, ஓகேவா? சே அதெல்லாம் வேண்டாம் ஏடன், இப்போ நான் ஓகே தான். ஓகே ஓகே. இந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே முடியல. ஃபீவர் எப்படி இருக்குன்னு தானே கேட்டேன். அதுக்கு எதுக்கு மூஞ்ச சோகமாக வைக்கணும்னு தான் எனக்கு தெரியல. ஆனால் அவளோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா பொய் சொல்கிறான்னு தெரியுது. ஒருவேளை வேறு எதுவும் ப்ராப்ளமாக இருக்கும், அதனால லீவ் எடுத்திருப்பாளா இருக்கலாம். ஓ மை காட், இந்த பொண்ணு வந்தான்ல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை. ஃபுல்லாக அவளை பற்றி தான் நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா ஆச்சு ஐடன் உனக்கு? டேய் லூஸு, நானே எவ்வளோ டென்ஷனாக இருக்கேன். நீ இங்கே வந்து ஏதோ தனியாக புலம்பிட்டு இருக்க. வாடாங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, அதான் தனியாக பேசிட்டு நிற்கிறேன், வேறு எதுவும் இல்லை. எனக்கு தெரியாதா நீ யாரை பற்றி தனியாக பேசிட்டு நிற்பான்னு சொல்லி? சரி வா, என்ன செய்யக்கூன. டே அண்ணா, அப்புறம் சூர்யாவும் ராகுலும் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்கடா, அவங்களாம் வந்துட்டாங்களா? பக்கத்தில் வந்துட்டாங்களாண்டா, இப்போ வந்துடுவாங்க. சரி ஓகே ப்ரோ, ஓகே. சூர்யா ராகுல் மச்சான் 2 பேரும் எப்படிடா இருக்கீங்க? எங்களுக்கு என்னடா, நாங்கள் சூப்பராக இருக்கோம். நாங்கள் சூப்பராக தான்டா இருக்கோம். நீ தான் சரியில்லைன்னு சொல்லி ப்ரோ சொன்னாரு. சொல்லிட்டாரா? ஆமாடா, எல்லாம் சொன்னாரு. ஏதோ பிள்ளைய பற்றி ஃபுல்லாக புலம்பிட்டு இருக்குதியா. யாருடா அந்த பொண்ணு? மவனே, காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எந்த பிள்ளையிலையும் பார்க்க மாட்டான், எந்த பிள்ளையிலையும் சைட் அடிக்க மாட்டான். இப்போ பார்த்தியாடா பையன் பார்த்துருக்க வேலையை. டே நான் எல்லாம் ஒரு வேலையும் பார்க்கலடா. விட்டா நீங்களே ஏதோ ஒரு கதையை கட்டி விட்டுருவீங்க போல இருக்கே. சரி அப்போ சொல்லு மச்சான், என்ன ஆச்சு? அந்த பிள்ளைய லவ் பண்ணுறியா என்ன? லவ் அப்படிலாம் இல்லைடா. ஆனால் ஃபஸ்ட்டு நாளே அந்த பொண்ணை பார்க்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையில் அந்த பொண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கண்ணை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணை புரிஞ்சிக்கவே முடியலடா. சில நேரம் நல்லா சிரித்து பேசுது, சில நேரம் டக்குன்னு ஏதாவது ஒரு திங்கிங் போயிடுது, சில நேரம் டல்லாக இருக்குது. என்னன்னே தெரியலடா. வீட்டில் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கலாமா இருக்கும். டேய், ஒரு பிள்ளையிலேயே பார்க்காதனே அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து ஃபஸ்ட் நாளிலே தெரிஞ்சுக்கிட்டியா மவனே? ஆமாம் மச்சான், ஃபஸ்ட்டு நாளே அந்த பொண்ணோட கண்ணை பார்க்கும்போது அவளோட கண்ணில் ஏதோ ஒரு வலி தெரிஞ்சிட்டே இருந்து. அடிக்கடி அந்த பொண்ணு சோகமாக இருக்கும்போது என்ன அறியாமலே என் மனசு பாரம் ஆயிருதுடா. அப்போ இது கன்ஃபார்ம் காதல் தான்டா மச்சான், நீ விழுந்துட்ட. டே நான் சீரியஸாக தான் பேசுகிறேன், காமெடி எதுவும் பண்ணலை. நீங்கள் என்ன ஓவராக ஓட்டாதுங்க. இது வரைக்கும் உனக்கு எந்த பொண்ணுங்ககிட்டையும் இந்த மாதிரி ஃபீல் வந்ததில்லை. ஃபஸ்ட்டாக உனக்கு வந்திருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக இது காதலாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது மச்சான். மேபி இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம். ஆனால் நீ ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணோட ப்ராப்ளம் என்ன நீ தெரிஞ்சுக்கிட்டு அதை உன்னால் சால்வ் பண்ண முடியுமா நீ ட்ரை பண்ணிப்பாரு. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணதுக்கப்புறமா உன் மைண்ட் இப்படியே தான் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது காதலாக தான் இருக்கும். மேபி என்னால் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமாக கூட இருக்கலாம் இல்லடா. அதை நீ எப்படிடா கரெக்டாக சொல்கிற? உனக்கு தான் அந்த ப்ராப்ளம் என்னன்னே தெரியாதே. இல்லை மச்சான், நான் வந்து என்ன நினச்சேன்னா அவங்க அப்பா ஒருவேளை குடிக்காரங்களாக இருக்கலாமோ, இல்லை அவங்க அண்ணனால எதுவும் ப்ராப்ளமாக இருக்குமோ அப்படின்னு திங்க் பண்ணேன்டா. மற்றபடி வேற என்ன ப்ராப்ளமாக இருக்க போகுது? இல்லை மச்சான், எனக்கு நம்ம அப்படி தோணலை. அது எப்படிடா சொல்கிற? வேற என்ன ப்ராப்ளமாக இருக்க போகுது? இல்லைடா, ஒருவேளை நீ சொல்கிற மாதிரி அவங்க அப்பாவாலேயோ இல்லை அவங்க அண்ணனாலேயோ அவளுக்கு ப்ராப்ளமாக இருந்தா ஆஃபீஸில் வந்து அந்த பொண்ணு சந்தோஷமாக இருப்பா. ஏன்னா வீட்டில் தான் அவளால் சந்தோஷமாக இருக்க முடியல. அட்லீஸ்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருப்பா. நீ சொல்கிறத பார்த்தா அவள் இங்கே வந்து சோகமாக தான் இருக்கா. அப்படின்னா அவள் லைஃப்பில் நடக்கக்கூடாத ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஆமாடா, அப்படி கூட இருக்கலாம். டே ஆமாம், நீ சொல்கிறதான் கரெக்டு. ஒருவேளை வீட்டில் ப்ராப்ளம்னா அவள் இங்கே வந்து தான் ஜாலியாக இருக்க பாப்பா. இங்கே வந்துட்டு அதை பற்றி திங்க் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டாளா? நீ ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுடா, அதுக்கப்புறமா அவளே வந்து அவளோட விஷயத்த ஷேர் பண்ணுவா பாரு. அதுதான்டா நடக்காத விஷயம். ஏன்னா அந்த பொண்ணு யாருக்கிட்டையுமே ஃப்ரெண்ட் ஆக மாட்டேங்கிறா. டே அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துடா. நான் அன்னைக்கு சித்தி வீட்டுக்கு போயிட்டு அவள் பஸ் ஏறக்கூடிய அந்த ஸ்டாப் வழியாக தான் வந்தேன். எனக்கு அவள் நின்னதெல்லாம் தெரியலடா. அவங்க ஊருன்னு கூட எனக்கு தெரியாது. சரி யதார்த்தமாக அவளை பார்த்தேன்னா சரி அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அவளோட ஊர் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா நீ பைக்கில் ஏறு, நான் அங்கே ஆஃபீஸில் ட்ராப் பண்ணுறேன், ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது அங்கே பின்னால் அப்படின்னு சொல்லினேன். அவள் யாரவே இல்லைடா, என்னை திட்டி விட்டுட்டா. திட்டிட்டு அடுத்த நாள் வந்து என்கிட்ட வந்து சாரி கேட்டா. அதுக்கப்புறமா தான் நானே யோசித்தேன், சரி வந்து 3 நாள் தானே ஆகுது, அதுக்குள்ளே எப்படி அந்த பொண்ணு நம்ம பைக்கில் ஏறி வருவான்னு சொல்லி அதையும் பெருசாக எடுத்துக்கல. இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் அந்த பொண்ணு அன்னைக்கு என் பைக்கில் ஏறலை. டே எனக்கு ஒரு ஐடியா தோணுதுடா, ஆனால் இது பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. நம்ம இதை பண்ணுறோன்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சால் ரொம்பவே ஃபீல் பண்ணிடுவா. என்னடா மச்சான் சொல்லு, ஃபர்ஸ்ட் அதை பண்ணி பார்க்கலாம். நீ அன்னைக்கு பார்க்கும்போது உங்கள் சித்தி வீட்டிலேருந்து இங்கே ஆஃபீஸ் வரக்கூடிய அந்த பஸ் ஸ்டாப்லேயே அவளை பார்த்த? ஆமாடா, அந்த பஸ் ஸ்டாப்பில் தான் நான் அன்னைக்கு அவளை பார்த்தேன். டே அப்போ நீ நாளைக்கு உங்க சித்தி வீட்டுக்கு போ. சித்தி வீட்டுக்கு போயிட்டு சித்தியோட பசங்க கிட்ட சும்மா இந்த பொண்ணு எங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறா, உங்கள் ஊரோட பொண்ணு தானேன்னு சொல்லி அந்த பொண்ணோட நேமை சொல்லி கேளு. அப்படி அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அவங்க சித்தியோட பசங்களே சொல்லுவாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்குண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லா. டே நல்ல ஐடியா தான். ஒருவேளை சித்தியோட பசங்களுக்கு அந்த பொண்ணுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்லாம் தெரியலைன்னா என்ன பண்ண? அப்படி அவங்க அந்த பொண்ணை பற்றி எதுவுமே ஷேர் பண்ணலை, நீ உன் பாட்டுக்கு வந்துரு, இதை பற்றி எதுவும் கேட்காத, ஓகேவா? சரி ஓகேடா, நீ சொன்ன மாதிரியே நான் நாளைக்கு பண்ணுறேன்.
மச்சான் நீ எதை நினைச்சு இந்த மாதிரி ஃபீல் பண்ணி ஒன்று நீயே கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத, எதுனாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா? சரி மச்சான், ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்ல நீங்கள் 3 பேர் இருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். ஆமாம் மச்சான், நானும் வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், அந்த நாயை காணவே இல்லை, எங்கடா கிடக்குறான் அப்படி? ஆமாடா, அரவிந்த் எங்கடா போனா? உன் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுலேருந்தே அவன் ஒரே பிஸி ஆகிட்டான் போல. Everyone, I am delighted to welcome you all to this event. A special thanks to our CEO, Mr. Rajendran, and MDs Mr. Ajay and Aidan for their inspiring leadership. I would also like to extend a warm welcome to our valued client, Mr. Chandru of Sonal Private Limited. Next, we are honored to have Mr. Chandru share a few words with us. Thank you. Good morning to everyone present here. It's an absolute pleasure to stand before you today and share my experience as a client of RAA Infotech. First of all, Mr. Rajendran, Mr. Ajay, Mr. Aidan, உங்கள் 3 பேருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். Because you have very professional and dedicated team with you. In my experience, I have collaborated with more than 10,000 companies. பட் உங்கள் டீமை மாதிரி ஒருத்தங்களை நான் பார்க்கவே இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்து நேர்லேயே வந்து அவங்களை அப்ரிஷியேட் பண்ணிடலான்னு சொல்லி தான் நேரில் வந்தேன். ஏன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக என்னோடய சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் பில்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட டெடிக்கேஷனை பார்த்து நானே மறந்துட்டேன். இந்தளவு டெடிக்கேஷனாக ஒருத்தங்க ஒர்க் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து, நான் இங்கே வந்து ஐடனை பற்றி கேள்விப்பட்டேன். அவர் எம்ப்ளாயீஸ் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே அப்ரோச் பண்ணுவார், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எம்ப்ளாயீஸ் கிட்ட ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது கூட எம்ப்ளாயீஸோட டெடிக்கேஷன்லேயும் ஒரு பார்ட்டு தான். ஏன்னா எம்ப்ளாயீஸ் வந்து டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம எம்டிஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ என்னோடய தேங்க்ஸை வந்து ஐடன் உங்களுக்கு நான் செலுத்திக்கிறேன். அதுவும் இல்லாமல் நம்ம அஜய் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இல்லாமல் கரெக்டாக வந்து ஒர்க்கை வந்து மேனேஜ் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. அதுக்காக நான் அஜய்க்கு வந்து தேங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட், இந்த ஹோல் டீமுக்கும் ஒரு பேக் போனாக இருக்கக்கூடிய மிஸ்டர் ராஜேந்திரன், உங்களை நான் ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறேன். உங்களோட டீம் ஒர்க் தான் ரொம்பவே இதுக்கு முக்கியத்துவமாக இருக்குது. என்னோடய சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ரொம்பவே ஸ்மூத்தாக ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லியாக எனக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுக்காக நான் உங்கள் டீம்ஸ் எல்லாரையுமே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Once again to the whole team, very thank you for your hard work and dedication. ஹலோ அம்மா சொல்லுங்கள். ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிகிட்டே இருக்குதியா? நான் அங்கே ஈவெண்ட் நடந்துட்டு இருந்தா சவுண்டில் ஒன்றுமே கேட்கல. மக்களே அந்த அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பார்த்துங்க, அதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காமா. நீ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடுவியா? சீக்கிரம் வா, இப்போவே உடனே கிளம்பி வாமா. என்னம்மா சொல்கிறீங்க? எந்த ஹாஸ்பிட்டலுமா? எங்கே இருக்கீங்க? என்னாச்சுமா? சொல்லுங்கம்மா. மக்களே, இந்த சூர்யா ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையாம்மா உன் ஆஃபீஸ் பக்கத்தில், அங்கே தாம்மா அட்மிட் பண்ணியிருக்கோம். திடீர்னு ஒரு மாதிரி இருந்தாகல, சாப்பிட்டுட்டு இருந்தார் பத்துக்க, படப்படான்னு ஒரு மாதிரி விசரித்துட்டு வந்தா, அதான் பயந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஒரு மாதிரி நெஞ்சும் வலியாக இருக்குது, என்னன்னு தெரியலம்மா, அதான் பயந்து கூட்டிகிட்டு வந்துருக்கேன். நீ அழாத, பொறுமையாக வா, பக்கத்தில் தான் இருக்குது. சரிம்மா வைங்க, நான் கேட்டுட்டு ஓடி வரேன். ஹே அஞ்சலி, ஒன்று எங்கெல்லாம் தேடுறது? என்ன பண்ணிட்டு இருக்கா? என்னாச்சு? ஏன் அழுற? யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்க? எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த சூர்யா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதான் நான் போய் பார்க்குறேன். நீ கிறிஸ்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவியா ப்ளீஸ்? சரி, ஓகே, நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீ ஃபஸ்ட்டு போய் அப்பாவை பாரு, நாங்கள் ஈவினிங் எல்லாரும் வரோம். கையில் அமௌண்ட் எதுவும் வச்சிருக்கிறியா? நான் ஜிபே பண்ணி விட்றேன், ஒரு 1000 rupees. நீ அதை வச்சுக்கோ, ஓகேவா? இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், இருக்குது அமௌண்ட்டு, நான் போய்க்கிறேன், ஓகேவா? நீ கிறிஸ்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறியா? சரி, ஓகே, நான் இங்கே இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நீ தைரியமாக போ, அழாத, டென்ஷன் ஆகாத, ஓகேவா? சரி, ஓகே. பேனிக் அட்டாக் தான் வந்திருக்கு, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் நீ கண்ணு விழிச்சது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, ஓகேவா? ஓகே டாக்டர். சூர்யா டாக்டர் இன்னைக்கு லீவா? ஆமாம், அவரோட ஃப்ரெண்டோட கம்பெனியில் ஏதோ ஒரு ஈவெண்ட்னு சொல்லி அங்கே போயிருக்காரு. ஃபுல் டே லீவு, ஸோ இன்னைக்கு நைட் வரைக்கும் வர மாட்டார். ஓகே டாக்டர். அம்மா அப்பா என்னம்மா ஆச்சு? டாக்டர் ஏதாவது சொன்னாங்களாம்மா? இல்லைம்மா, டாக்டர் இன்னும் எதுவும் சொல்லலை. அழாத அஞ்சலி, ஒன்றும் இருக்காது. நம்ம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுவோம், ஒன்றும் ஆகாது அப்பாவுக்கு. நீ அழாத. இப்படி பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க, நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். என்ன ஆச்சு சிஸ்டர் எங்கள் அப்பாவுக்கு? நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ அவருக்கு பேனிக் அட்டாக் தான் வந்திருக்கு. இதனால் அவரோட ஹெல்த்துக்கு எந்த இஷ்யூமே வராது. நீங்கள் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே சிஸ்டர், தேங்க்ஸ். ஏன் அஞ்சலி அழுதுட்டே நிற்க? அப்பா ஒன்றும் இருக்காதுன்னு சொல்லி நான் சொன்னேன்ல, ஏன் திரும்ப அழுதுகிட்டே இருக்க? என்ன நினச்சிதானம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரிலாம் வருது? என்ன நினச்சிதானே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க?
ஐயோ மக்களே, நீ எல்லாத்தையும் வான் தலையில எடுத்து போட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காத சரியா? நீ எப்படி அழியதை பார்த்தா அவரும் வருத்தப்படுவாரு. சரிம்மா, நான் அலையில அப்பாயை ஒருக்கா உள்ளே போய் பார்த்துட்டு வருவோமா? சரி மக்களே. ஏங்க அப்பா, மக்களே, எனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகலப்பா, உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு மாதிரி படபடன்னு வந்தது மாதிரி இருந்து மயக்க மாட்டம் வந்து அதுக்கப்புறம் கண்ணு திறந்து பார்த்தா ஆஸ்பத்திரியில் இருக்கேன். என்னம்மா ஆச்சு எனக்கு? ஒன்றும் ஆகலைங்க, ஏதோ பார்த்து பயந்து மயங்கிட்டீங்களாம். அப்படியா? ஆனால் நான் எதையும் பார்த்து பயப்படலையே. ஒன்றும் இல்லைப்பா, உங்களுக்கு நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. நல்லா வயசான பிற வரைக்கும் டெய்லி வேலைக்கு போகிறீங்க பார்த்தீங்களா, அதனால கூட இப்படி இருக்கலாம்ப்பா. நல்லா ரெஸ்ட் எடுங்க சரியா? என்ன மக்களே செய்யதுக்கு? நான் டெய்லி வேலைக்கு போவேலைன்னா உங்களை எல்லாம் யாரு பார்த்துக்கிடுவா? அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதுங்கப்பா. நான் இப்போ வேலைக்கு போகிறேன், இல்லை நான் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நீங்கள் வீட்டில் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க. சரி மக்களே, நீங்க என்ன நினைச்சு பயந்துட்டு இருக்காதுங்க. சரிப்பா. ஈவெண்ட் நல்லபடியா முடிஞ்சு, ஆனா அஞ்சலி எங்கேயுமே காணலையே. சரி, கிறிஷு கால் பண்ணி கேட்டு பார்க்கலாம். ஹலோ கிறிஷ். ஹலோ ஐடன். இன்னைக்கு ஸ்டேஜில் எப்பயும் போல சூப்பராக பேசினேன். ஐ ரியலி அப்ரிஷியேட் யூ கிறிஷ். தேங்க்யூ ஐடன், எல்லாம் நீ கொடுத்த ட்ரைனிங் தான். ஓகே ஓகே. அப்புறம் கிறிஷ், அஞ்சலி இங்கே எங்கேயுமே அவங்கள காணுமே. அஞ்சலி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இதை சொல்கிறதுக்கு நான் உனக்கு கால் பண்ண நினச்சேன், நீயே கரெக்டாக கால் பண்ணிட்ட. என்னாச்சு அவங்களுக்கு? மறுபடியும் உடம்பு எதுவும் சரியில்லாமல் வந்துட்டா? இல்லை, அவங்க அப்பாவுக்கு திடீர் நெஞ்சு வலி வந்துட்டு அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவசரமாக கிளம்பிட்டாங்க. என்கிட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணலை. நம்ம ரியா கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவள் தான் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணா. ஓ அப்படியா? எந்த ஹாஸ்பிட்டல்? இங்கே நம்ம ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குதுல்ல, சூர்யா ஹாஸ்பிட்டல், அங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம். ஓகே கிறிஷ், தேங்க்யூ ஃபார் திஸ் இன்ஃபர்மேஷன். நான் வைக்கிறேன். ஓகே ஐடன், பாய். அப்போ அஞ்சலிக்கு அவங்க அப்பாவால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அப்போ இவளுக்கு வேற என்ன ப்ராப்ளமாக இருக்கும்? இன்னைக்கு சூர்யா வேற ஹாஸ்பிட்டல் போகல, இங்கே தான் இருக்கிறான். அவன் ஃபுல் டே லீவ் போட்டனால அவனுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளே போய் அஞ்சலியோட அப்பாவை பார்த்துட்டு வந்துடலாம். சரி மக்களே, நர்ஸு கொடுத்த இந்த மருந்தெல்லாம் அந்த மெடிக்கல்ல போய் வாங்கிட்டு வந்துடும். சரிம்மா, என்கிட்ட அக்கௌண்ட்டில் ரூபாய் இருந்து நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன் சரியா? இந்த ரூபாயை நீங்களே வச்சுக்கிடுங்க. வேண்டாம் மக்களே, உனட்ட இருக்க ரூபா அந்த வக்கீலே கொடுக்க வேண்டியது அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு பார்த்துக்கிடலாம். இது அப்பா வேலை செய்து தந்த ரூபா தான். போன வாரம் உள்ள சம்பளம் உண்டலாம் மக்களே, அதுல இருந்தா எடுத்துட்டு வந்தேன் சரியா? சரிம்மா, அப்போ நான் இதை கொண்டு போகிறேன். கடவுளே, எங்களுக்கு மட்டும் எதுக்கு இப்படியெல்லாம் நடக்குது? என் பிள்ளைக்கு முன்னால் என்னால் அழக்கூட முடியலை. நான் அழுத அவளும் பலவீனம் ஆகிடுவா. எல்லா பாரத்தையும் அவ தலையில போட்டுக்கிடுவாளே. கடவுளே, தொடர்ந்து எப்பவும் இப்படி கஷ்டம் வந்துட்டு இருந்தா நாங்களும் என்னதான் செய்யறதுக்கு? கடவுளே, என் பிள்ளைய வாழ்க்கை தான் இப்படி ஆயிட்டுன்னு பார்த்தா இப்போ என் வீட்டுக்காரவியலுக்கும் உடம்பு முடியல. நாங்கள் காசுக்கெல்லாம் என்னதான் செய்யறதுக்கு? ஐயோ ஐயோ, யார்கிட்ட போய் சொல்லி அழியதுக்கு? சொந்தக்காரங்க இருந்தும் ஐயோ யாருமே எதுக்குமே உதவலையே. ஆண்டி, நீங்கள் தான் அஞ்சலியோட அம்மாவா? ஆமாப்பா, நீங்க யார்? அவரோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் ஆண்டி, நாங்கள் அஞ்சலியோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்பா இப்போ எப்படி இருக்காங்க ஆண்டி? ஏதோ பேனிக் அட்டாக் தான், பயப்பட வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாங்க தம்பி. ஆஃபீஸில் ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருந்த ஆண்டி, அதான் அஞ்சலி கிளம்புற டைமில் எங்களால் அவளை ஒழுங்கா கவனிக்க முடியல. சாரி ஆண்டி. அஞ்சலி இப்போ எங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் அவளோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் பார்க்க வந்திருக்கீங்களே, அதுவே பெரிய விஷயம். அஞ்சலி இந்த மெடிக்கலில் போய் மருந்து வாங்க போனா பார்த்துடுங்க தம்பி. இதில் உட்காருங்க, இப்போ வந்துடுவா. பரவாயில்ல ஆண்டி, நாங்கள் நிற்கிறோம். அஞ்சலி சாப்பிடாம அங்கேருந்து கிளம்பிட்டேன் ஆண்டி. நீங்கள் 2 பேரும் எதுவும் சாப்பிட்டீங்களா? அது ஆமாம் தம்பி, நாங்கள் சாப்பிட்டோம். நானும் அஞ்சலியும் சாப்பிட்டோம். இருங்க ஆண்டி, நான் உங்கள் 2 பேருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வரேன். சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, நீங்கள் பார்க்க வந்ததே பெரிய விஷயம். இதில் சாப்பாடெல்லாம் வாங்கி தர வேண்டாம், நானும் அஞ்சலியும் சாப்பிட்டுட்டோம். ஓகே ஆண்டி, நாங்கள் இதில் வெயிட் பண்ணுறோம். அஞ்சலி வந்ததும் சேர்ந்து அப்பா உள்ளே போய் பார்த்துட்டு வரோம். சரிப்பா. ஐடனும் அஜய் சாரும் வந்த மாதிரி இருக்கே. ஐடன், நீங்கள் இங்கே வந்தீங்களா? ஆமாம் அஞ்சலி, உன்னை காணும்னு தேடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கிறிஸ்கிட்ட கால் பண்ணி கேட்டப்போ தான் அவன் இந்த மாதிரி சொன்னான். அதான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு நானும் அண்ணனும் கிளம்பி வந்துட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் ஐடன், எனக்காக இங்கே வரைக்கும் வந்ததுக்கு. சே, இதில் என்னம்மா இருக்குது? இதெல்லாம் எங்களோட கடமை. வா அஞ்சலி, உள்ளே போய் அப்பாவை பார்த்துட்டு வரலாம். அப்பா, இவங்க எல்லாம் என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அப்படியா? எதுக்கு தம்பி உங்களுக்கு இவ்வளோ சிரமம்? நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். இன்றைக்கே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு தான் டாக்டர் சொன்னாங்க. ஆமாப்பா, நாங்களும் வரும்போது டாக்டர் கிட்ட கேட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க சரியா? சரி தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் என்னை பார்க்க வந்திருக்கீங்களா? சே, இதில் என்ன இருக்குது? நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்கப்பா, உடம்ப பார்த்துக்கோங்க. எனக்காக இவ்வளோ தூரம் பார்க்க வந்திருக்கீங்க, 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வரதாக தான் இருந்து, ஆனால் ஆஃபீஸில் ஈவெண்ட் நடக்கிறனால அவங்களால வர முடியல அஞ்சலி. நீங்கள் 2 பேர் வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது.
அப்பாவை ஒழுங்கா பார்த்துக்கோமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டான்னு சொல்லு, ஓகேவா? ஓகே ஐடன். எனக்கு ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வரேன். என்னம்மாச்சு, ஏன் இந்த மாதிரி சேடா இருக்க? ஒன்றும் இல்லை ஐடன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக இங்கே வரைக்கும் வந்திருக்கீங்களா? டேய், இதுல என்னம்மா இருக்குது? இல்லை ஐடன், எங்கள் அண்ணன் கூட ஒரு வார்த்தை வந்து கேட்கவே இல்லை. என்ன ஆச்சுன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கூட அவன் கேட்கவே இல்லை. ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்காக இங்கே வந்திருக்கீங்களா, அதான் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது. சரி, நீ அதுக்காக இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அண்ணா தானே வந்து பார்ப்பாங்க, நீ அதெல்லாம் உன் மைண்டில் யோசிச்சு நீ கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்காத, ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லலாமே. ஃப்ரெண்ட்ஸ் இவன் என்ன ஃபோன் பேசிட்டு வர கேப்ல இந்த பிள்ளைய பார்த்து பல்லி இழிச்சிட்டு நிக்கான். டே போதும்டா. ஏன் ப்ரோ இவ்வளோ அவசரமா ஃபோன் பேசிட்டு வரா? இங்க உனக்கு என்ன வேலை? நீ ஆண்டி மாமனே சொல்ல மாட்ட, இருடி வெளியே வா, உன்னை வச்சுக்கிறேன். போடா. சரிம்மா அஞ்சலி, நாங்க கிளம்புறோம். அப்பாவை நல்லா பாத்துக்கோ, அம்மாவே நல்லா பாத்துக்கோ, ஓகேவா? ஏதாச்சும் ஹெல்ப்னா கேளு. ஆமா அஞ்சலி, ஏதாச்சும் ஹெல்ப்னா தயங்காம கேளு, ஓகேவா? ஓகே ஐடன். அஞ்சலி, அப்புறம் உன்னோட ஜாயினிங் போனஸ் வந்து அக்கௌண்ட்ல ஷேர் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகி போச்சு. ஸோ இப்போ மெடிக்கல் இஷ்யூ வந்திருக்கனால இதை வச்சுக்கோ, ஓகேவாமா? ஆனால் நம்ம ஆஃபீஸில் ஜாயினிங் போனஸ் எதுவும் கிடையாதுன்னு தானே என்கிட்ட கிறிஸ் சொல்லியிருக்கான். ஆமாம்மா, முன்னால எல்லாம் கிடையாது. இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா, உனக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். ஓ அப்படியா? தயங்காம வாங்க அஞ்சலி, இது எல்லா ஆஃபீஸ்லயும் ஜாயினிங் போனஸ் கொடுக்கறது தான். ஓகே அஜய், ரொம்ப தேங்க்ஸ் அஜய் அண்ட் ஐடன். அஞ்சலி, நோ தேங்க்ஸ் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு தெரியும்ல இதெல்லாம்? ஆமாம் தெரியும் தெரியும் ஐடன். சரிம்மா, நாங்க போயிட்டு வரோம், பாய். சரிம்மா, போயிட்டு வரேன். ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ. எதுக்குடா தேங்க்ஸ் சொல்ற? இல்லை ப்ரோ, நானே உன்கிட்ட அஞ்சலிக்கு காசு எதுவும் கொடுக்கலாமா அப்படின்னு தான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ அதை புரிஞ்சுக்கிட்டு ஜாயினிங் போனஸான்னு கொடுத்தா பத்தியா, அதை நினச்சி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ப்ரோ. அவங்க அப்பாவோட மெடிக்கல் செலவுக்குன்னு சொல்லி நம்ம கையிலேருந்து காசு கொடுக்குற மாதிரி கொடுத்தா கண்டிப்பா வாங்க மாட்டா. அதனால தான் ஜாயினிங் போனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆமாம் ப்ரோ, நீ பண்ணது எனக்கு புரிஞ்சு ரொம்பவே தேங்க்ஸ். எப்படி அந்த பிள்ளைகிட்ட மட்டும் நோ தேங்க்ஸ் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸா? அப்போ பிரதர் ஸ்கூல்ல மட்டும் தேங்க்யூ சொல்லலாமாடா? என்னடா இதை சொன்னதும் 1000 வால்ட் பல்பு மூஞ்சில் எரியுது. எப்படியோ ஒரு வழியா அஞ்சலி கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன் ப்ரோ. அப்படியேடா தம்பி, ரொம்பவே சந்தோஷம். அப்படியே உன் மனசுல இருக்கிறத சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிரு. டே அண்ணா, நீ உதவாங்க போற. உண்மையை தானடா சொன்னேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. நீயா ஒரு பொருளை கிளப்பிட்றாத ப்ரோ. அந்த புள்ள ஃப்ரெண்டா கூட என்கிட்ட பேசாது. மக்களே, 2 பேரும் என்ன விடுங்க, நான் நல்லா தான் இருக்கேன். ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் பிடிச்சி அது வரை கட்டிலில் கொண்டு படுக்க வைக்கிறோம், நீங்கள் படுங்க. ஆமாங்க, அது வரை கொண்டு படுக்க வைக்க, நீங்கள் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. மக்களே, நீ போமா போய்மா ரூமில் போய் ரெஸ்ட் எடு. வேண்டாம்மா, ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை மக்களே, உடம்ப போட்டு அழைக்காத, ரொம்ப டயர்டாக இருப்பேன், அதனால போய் ரெஸ்ட் எடு. சரிம்மா. அம்மா அப்பா இப்ப எப்படி இருக்கியாவ? பரவாயில்ல மோனே, ஒன்றும் இல்லை, அதான் சீக்கிரம் வீட்டுக்கு விட்டுட்டாவ. எங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்து மாமி, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியலை. சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அஞ்சலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாங்க, அதனால ப்ராப்ளம் இல்லை. சரிம்மா. ஆப்பனாருக்கு முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கோம். ஒரு பிள்ளையா உள்ளது ஹாஸ்பிட்டலில் வந்து லேசாக என்ன யாதுன்னு எத்தி பார்க்காதா? இப்போ வந்து சும்மா ஒரு ஒப்புக்கு வந்து பார்த்துட்டு போறாவ. என்ன பிள்ளைகளோ அப்போ.